இந்த மாதிரி ரோஸ் செடியெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய நர்சரிகளில் எந்த மாதிரியான மண்கலவை யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. செடிகளை இவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு மூணு விஷயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முதலாவதாக பார்க்குறப்போ இந்த மாதிரியான சூப்பராக இருக்கக்கூடிய செம்மண் கலவை தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெட் சாயில் தான். நீங்கள் வந்து இந்த மண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து பியூராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செம்மண் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழு உரங்களை 1 kg கவர்ல இருந்து 5 kg கவர்ல வந்து மாத்துறப்போ பாத்தீங்கன்னா இந்த தொழு உரத்தை இந்த செம்மண்ல ஒரு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பாங்க. மிக்ஸ் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சத்து நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. சரி, இது மட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஏபியும் கொஞ்சம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கவரோ அல்லது பாட்டிலோ மாத்தி வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சம் டிஏபி கொடுப்பாங்க. அந்த வீடியோ முன்னாடியே நான் போட்டிருக்கேன் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. டிஏபி கொடுத்ததுக்கு அப்புறம் ரோஸ் பிளான்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி